வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜாக்கு கையில் நம்ம சண்முகம் பேசின வீடியோ எவிடன்ஸ் உள்ள மொபைல் ஃபோன் கிடச்சிருது. அதை கொண்டு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட காட்டி நிரூபிக்காங்க. உங்கள் அம்மா சிவகாமி சாவுக்கு காரணம் பரமேஸ்வரி பாட்டி இல்லை, முத்துவேல் தான் அப்படின்னு அந்த வீடியோவை எடுத்து போட்டு காட்டுறாங்க. அதில் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட இருந்த வசமாக வீட்டை எழுதி வாங்கிட்டாங்க நம்ம சிவதாண்டி. வீட்டை விட்டு வெளியே போய், இது என்னோட வீடு, நீ இப்போ கையெழுத்து போட்ட பத்திரம் இப்போ என் கையில் இருக்குது அப்படின்னு அந்த மேஜிக் பென்னை வச்சு எழுதி அதை மறைக்க, அந்த எழுத்தெல்லாம் 1 ஹவரில் மறைஞ்ச பிறகு இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு சிவதாண்டி எழுதி கொண்டு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட காட்டி வீட்டை விட்டு விரட்டுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியை சிவதாண்டி. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா காளியம்மா சிவனாண்டி எல்லாம் இவங்க திட்டம் போட்டு அந்த 2 பேர்த்த பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு பித்தலாட்டத்தை ரெடி பண்ணி வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட போய் நல்லவங்க மாதிரி பேசி அவங்க 2 கிரவுண்டு இடத்த நம்ம சாமுண்டேஸ்வரி, எங்கள் ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் உங்களால் முன்னேறுவாங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம், நானே இடத்த தாரேன் அப்படின்னு பெரிய மனம் கொடுக்குறாங்க. இதில் பித்தலாட்டம் பண்ணி அந்த பத்திரத்தை அப்படியே நம்ம காளியம்மாட்ட கொடுக்குறாங்க. மேஜிக் பெண்ணால் எழுதுனதில் இது கண்டிப்பாக 1 ஹவரில் எழுத்து போயிடும். அதுக்கு பிறகு அந்த சாமுண்டேஸ்வரிக்கு வீடு சிவனாண்டி என் மொபைல் பேரில் தான் சொந்தம் ஆக்கி இந்த பத்திரத்தில் எழுதி ரெடி ஆகிக்கிறேன்னா அவள் சாமுண்டேஸ்வரி கையெழுத்து போட்ட அந்த சைன் அழியாதில்ல, அது ஒரிஜினல் பெண்ணில் போட்டதுனால அது செல்லுபடி ஆகும்ல. அப்போ சாமுண்டேஸ்வரி இந்த சொத்தெல்லாம் வீட்டு இடத்த நம்ம என் மொபைல் சிவனாண்டிக்கு எழுதி தந்ததாக நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க. 1 ஹவர் ஆகட்டும், இந்த எழுத்தெல்லாம் மறையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி உனக்கு இருக்குடி, கண்டிப்பாக இந்த நான் வீட்டுக்கு வந்ததோட உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிறேன், நீ நடுத்தெருவில் நிற்க போகிற, நீ செய்த ஆட்டத்துக்கெல்லாம் இதுதான் முடிவு அப்படின்னு சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம ராஜா அந்த பூஜை ரூமில் அந்த செல்ஃபோன் இருக்குல்ல, அது நம்ம ராஜாக்கு கையில் கிடச்சிருது. இதை தான் நம்ம தேடிட்டு இருந்த மொபைல் ஃபோன் அந்த சண்முகத்தோட அப்படின்னு அதை எடுத்து பார்க்குறாங்க. ஆமாம், இது அவங்களோட தான், இதில் ஏதாவது தடயத்தை வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு வீடியோவை போட்டு பார்க்குறாங்க. அதில் நம்ம சண்முகம் உங்கள் அம்மா சிவகாமி சாவுக்கு காரணம் சாமுண்டேஸ்வரி, நீ நினச்சிட்டு இருக்கிறது மாதிரி பரமேஸ்வரியோட குடும்பம் இல்லை, அவங்க உங்கள் குடும்பத்துக்கு நன்மை தான் செய்திருக்காங்க, ஆனால் இதுக்கு காரணம் முத்துவேல் தான். முத்துவேல் உங்கள் அம்மா சாப்பாட்டில் விஷம் கலந்து தான் உங்கள் அம்மா சாப்பிட்டு இறந்தாங்க அப்படின்னு இது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் முத்துவேல் என்னை மிரட்டி இந்த விஷயத்த சொல்ல விடாமல் பண்ணிட்டேன். ஆனால் நான் இப்போ இந்த உண்மையை சொல்லாட்டுனா அது உண்மையை சொல்லிடுவேன்னு பயந்து கூட இப்போ என்னவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கான். ஆனால் இந்த உண்மையை நான் இப்போ மறைச்சேன்னா எக்காரணத்தை கொண்ட உங்க 2 குடும்பமும் சேராமல் போயிடும். அது மட்டும் நடக்கக்கூடாது. அவங்க மேலே நீ பகை காட்டுனது போதும், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ராஜாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இனி நம்ம பாட்டியை பற்றி நம்ம அத்தை மனசில் இருக்க ஒரு தவறான எண்ணம் மாறப்போகுது. இதுதான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயம் நடக்க போகிறது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அத்தைக்கிட்ட காட்டி இதை சந்தோஷப்படணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சிவனாண்டி காளியம்மா எல்லாரும் திடுதுப்புன்னு நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டு முன்னாடி ஏறி வராங்க. என்னடா என் பெர்மிஷன் இல்லாமல் குளிர் விட்டு போச்சா, எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சிவனாண்டியை பார்த்து கேட்குறாங்க. உனக்கு மூளைக்கீழே குழம்பி போச்சா, எதுக்காகடா வந்திருக்க அப்படின்னு கேட்க நேரம், எனக்கு ஒன்றும் குழம்பலை, நீ தான் வீட்டை விட்டு வெளியே போன சாமுண்டேஸ்வரி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சந்திரா அந்த இடத்துல செம்மையாக சந்தோஷமாக இருக்காங்க. என் கணவர் பேரில் இந்த வீடு கிடச்சிட்டு என் அக்கா நடு தெருவில் வரப்போகிறா, செம்மையான நம்ம எதிர்பார்த்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு நல்ல சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம
சாமுண்டேஸ்வரி வீட்டை விட்டு வெளியே போகிறத நினச்சி சந்திரா. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா, ஏன்டா எதுக்காக நீ வந்து இப்போ எங்கள் வீட்டை வந்து உன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இந்த பத்திரத்தை படித்து பார்த்தா உனக்கே எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படின்னு வந்து பத்திரத்தை தூக்கி கொடுக்குறாங்க. அதை பார்த்து சும்மா அது படித்து பார்க்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி படித்து பார்த்ததோட அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நான் வந்து இப்படி சைனே போடலாம் உனக்கு வீட்டே எழுதி தரலையே, அதுக்கு பிறகு எப்படி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் இப்போது பெண்கள் முன்னேற்றத்துக்காண்டி தொழில் தொடங்க தானே 2 கிரவுண்டு வந்து இடம் எழுதி கொடுத்தேன். அந்த பத்திரத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்கான். அப்போ இதில் இதாக எழுந்திது இல்லை, நான் நல்லா படித்து பார்த்து தான் சைன் போட்டேன், அதுக்காண்டியே இடம் தானே கொடுத்தேன். அதுக்கு பிறகு எப்படி நான் என் வீட்டை இவனுக்கு எழுதி கொடுக்கதா வந்துச்சு அப்படின்னு வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு வந்து விரட்டுறாங்க காளியம்மாவும். நம்ம காளியம்மாவும் சிவனாண்டியும் சேர்ந்து சாமுண்டேஸ்வரியை இந்த சைடு உண்மையை நிரூபிக்காக நம்ம மொபைல் சண்முகத்தோடு பேசின வீடியோ எவிடன்ஸோட மொபைல் ஃபோனை கையில் கொண்டு வந்துட்டு நம்ம ராஜா வந்து நிற்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை நம்ம சிவனாண்டி நம்ம திட்டம் போட்டு ஏமாத்திட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறி வந்து சாமுண்டேஸ்வரி வந்து விஷயத்தை நம்ம ராஜா கிட்ட வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜா, நான் இந்த உண்மையை கொண்டு வந்தால் அதுக்கடையில் சிவனாண்டி என்ன இப்போ தில்லுமுள்ளு பண்ணி இந்த வீட்டை எழுதி வாங்கினானே தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரியத்தையே காப்பாற்றணும் அப்படின்னு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறாங்கங்க.